கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மெய்யாகவே உங்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் நல்ல நீதிபதியாக வெளிப்படுவார். கலங்காதிருங்கள். சங்கீதம் 58:11 மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, இந்த காலத்திலே அநியாயம் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கத்தனமான, மனசாட்சி இல்லாத, நியாயக்கேடான காரியங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது. மனிதன் இரக்கத்தை மறந்து அருவருப்பான அநியாய செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு பலன் உண்டு. நியாயம் செய்கிற தேவன் அவன் பட்சத்தில் இருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் அநீதி செய்யாமல், அநியாயம் செய்யாமல், துரோகம் செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற நபரா இருக்கலாம். நீதிமானை போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை, பரிசுத்தத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் நீங்கள் பனையை போல செழிப்பீர்கள். நீதிபரராகிய தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள். வாசஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை இறங்குவதை காண்பீர்கள். வாலாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வாசம் பண்ணுவீர்கள். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர் நீதி செய்கிற உங்களை வழிநடத்துவார். சோர்ந்து போகவே வேண்டாம். துன்மார்க்கன் அழிவான், அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் ஒளிவான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பீர்கள். ஆமென். கலங்காதிருங்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீதி செய்கிற பிள்ளைகளுக்காய் நியாயம் விசாரித்து அவர்களை காப்பாற்றி கரம் பிடிக்கிற தேவன், இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.